நம்ம தமிழ்நாட்டில் இருக்க தனுஷ்கோடிய லாஸ்ட் ரோட் ஆஃப் இந்தியாங்கிறாங்க. அதே சமயம் அதை கோஸ்ட் டவுன் சொல்றாங்க. இங்க கோஸ்ட் ட்ரெயின் இருக்கு கூட நிறைய பேர் நம்புறாங்க. அதுக்கான ரீசன் என்ன பார்ப்போமா? அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க. 1963 வரைக்கும் தனுஷ்கோடி எப்படி இருந்துச்சுன்னா ஒரு பெரிய டவுன். அந்த டவுன்ல நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதே சமயம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு ஷிப் கூட மேனேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த ஒரு டவுன்ல. அந்த மாதிரி கடற்கரையில நல்லா வாழ்ந்துட்டு இருந்த டவுன்ல ஒரு நைட் மேர் நடந்துச்சு. 1964 டிசம்பர் 23 அந்த ஒரு நாள்ல தொடர்ச்சியா மழை நிக்காம பெஞ்சிருச்சு. அதே சமயம் பாம்பன் டு தனுஷ்கோடிக்கு 653 நம்பர் கொண்ட ட்ரெயின் வந்து 115 பேசஞ்சர்ஸோட கிளம்புது. அப்போ என்ன நடந்துச்சுன்னா 20 அடி நீள கொண்ட அலை கடல்ல இருந்து இங்க இருக்கிற தனுஷ்கோடி டவுனும் சரி, அதே சமயம் இந்த கிளம்புன ட்ரெயினும் சரி மொத்தமா அடிச்சுட்டு போயிருச்சு. இந்த ஒரு நைட்ல தனுஷ்கோடி டவுனே இல்லாம ஆகிருச்சு. அப்படி இந்த அலை வந்து அடிச்சுட்டு போய் இந்த டவுன்ல இருக்கிற 2000க்கு மேற்பட்ட மக்கள் வந்து இறந்து போறாங்க. அப்படிதான் இந்த தனுஷ்கோடியோட லாஸ்ட் ரோடு உருவாச்சு. அப்ப இந்தியா வந்து இந்த தனுஷ்கோடிய வாழ தகுதியெல்லாம் இடம்னு சொல்லிட்டு இதை த கோஸ்ட் டவுன் சொல்றாங்க. இந்த இன்சிடென்ட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சில டிராவலர் வந்து அந்த ஆக்சிடென்ட் ஆன பிரிட்ஜ் பக்கத்துல போய் பார்த்திருக்காங்க. அப்ப அவங்க ஒரு மாதிரியான சவுண்ட் கேட்டிருக்காங்க. உடஞ்சு போன ட்ரெயின் விசில் சவுண்டும் அதே சமயம் நிறைய மக்கள் நடக்கிற சவுண்ட் கேட்டிருக்காங்க. இத்தனைக்கும் அங்க யாருமே இல்ல. இதை நிறைய பேர் கோஸ்ட் ட்ரெயினா கூட இருக்கலாம்னு சொல்றாங்க. இந்த விஷயம் உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் யார் யாருக்கெல்லாம் தெரியுதுன்னு பாக்குறேன்.